ஆளுமை தொலைக்காட்சிக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நியூட்ரான்றது இது ஒரு பெரிய அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு பலவிதமான பெயர்களையும் நாங்கள் நாடி போனோம். பலவிதமான பெயர்கள். இதில் சில பேர்கள் யாருக்குன்னே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு, சில பேர் கிடைக்கல, ஏற்கனவே புக் பண்ணியிருக்கிறாங்க. இப்படின்னு போயிட்டே இருக்கும்போது இதுக்கே எங்களுக்கு 3 மாதம், அந்த தேடலுக்கே 3 மாதம் ஆச்சு. அது பிறகு ஒரு நாள் நியூட்ரான்ற பேர் கிடைச்சோன்னா உடனே நாங்கள் புக் பண்ணிட்டோம். அதுக்கு இந்த நியூட்ரா அப்படின்றது அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அந்த நியூட்ரா கீழே ஸ்மால் கிரெயின்ஸ் பிக் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு சின்ன விதையில் ஒரு பெரிய சத்து கொடுக்குறோம் அப்படின்றத இந்த நியூட்ரானுடைய சிம்பிளோட இந்த லோகம் மக்களுக்கெல்லாம் சொல்கிறது அது. இதனுடைய மெயின் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ஒரு சிறந்த உணவை கொடுக்கணுன்றது தான். ஏன்னா இப்போ நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு இப்போ இருக்கிற எங்கே போனாலும் எல்லாம் நம் மக்கள் சுகாதாரத்துக்கு எதிரான பொருட்கள் தான் எல்லாம் இருக்குது. ஒரு நல்ல பொருளை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த நியூட்ராவை ஆரம்பித்தேன். இந்த நியூட்ரா என்ற ஒரு பிராண்ட், எங்களுடைய பொறுத்தவரை இது ஒரு பிராண்ட். இந்த பிராண்டில் மில்லட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா இது திணை மில்லட் இயர், இது 2000 மில்லட் நியூ இயரில் அது அப்படிதான் சொல்கிறாங்க. இந்த மில்லட் இயரில் இந்த பொருளை, இந்த நியூட்ராவை அறிமுகப்படுத்த நான் மிகவும் பெருமை அடைகிறேன். மக்களுக்கு ஒரு சிறந்த உணவை கொடுக்கணும், அதுலேயும் பெருமை அடைகிறேன். அதுலேயும் மில்லட் சம்மந்தப்பட்டமான பல வெரைட்டிஸில் கொடுக்கணும் அப்படின்றதுல நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் எல்லாருமே முக்கிய குறிக்கோளாக வைத்திருக்கிறோம். என்னென்ன பொருள் இதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மில்லட்டு பாஸ்தா, மில்லட்டு நூடுல்ஸ், மில்லட்டு குக்கீஸ், மில்லட் வெர்மிசெல்லி, மில்லட் சேவா, மில்லட் ஐஸ்கிரீம், மில்லட் ஹெல்த் மிக்ஸ், இது பலவிதமான பொருட்கள் எல்லாமே மில்லட்டை நோக்கி தான் இருக்குது. எல்லாமே ஏன்னா இது இந்த திணை ரொம்ப உடலுக்கு நல்லது. 300 வருடத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் வரும்போது ஜெயிலில் பிடிச்சி எல்லாரும் கைதிகளும் உள்ள ஜெயிலில் போட்டான். ஆனால் அந்த ஜெயிலில் என்ன உணவு கொடுத்தான்? கேழ்வரகு கம்பு தான் கொடுத்தான். ஏன்னா நல்லா அடி வாங்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு காரணங்க. ஆனால் நம்ம காலகட்டத்தில் நம்ம எல்லாம் மாறிட்டு இப்போ பர்கர் பீஸாவுக்கு வந்துட்டோம். எல்லாமே உடலுக்கு கெடுதலான விஷயம் அதனால் மில்லட்டுன்ற பொருள் நல்ல உடம்புக்கு நல்ல ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கும், நல்ல சத்தான கிடைக்கும். இது குழந்தைங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் சாப்பிடலாம், சீனியர் சிட்டிசன் சாப்பிடலாம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நிச்சயமாக இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீலை நீங்கள் உணர்வீங்க. மற்ற சாப்பாட்டு சாப்பிட்றதுக்கும் இங்கே இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்கும்போது டெஃபினட்டாக காலையில் ஒரு புத்துணர்ச்சியோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. இது எங்கள் கம்பெனியில் 2 பங்குதாரர்கள் இருக்கிறாங்க. மேடம் சம்பூர்ணி அந்த மேடம் வள்ளின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கிறாங்க. இது இந்த மில்லட்டு அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது அவங்க ஃபஸ்ட்டு அப்ளாஸ் கொடுத்தது அவங்க 2 பேர் தான் அது. நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த ப்ராடக்ட் மில்லட் ப்ராடக்ட் சொல்லும் போது அவங்க ஓகே சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க 2 வருஷமாக. நாங்கள் வெளியூருக்கு போயிருந்தோம், காஷ்மீருக்கு போயிருந்தோம், சைனாவுக்கு போயிருந்தோம், ஹாங்காங் போயிருந்தோம். எல்லா இடத்துலையுமே மில்லட்டு தான் இருக்குது. ஃப்ளைட்டில் போயிருந்தோம், ஃப்ளைட்லேயும் கப் நூடுல்ஸ் கொடுக்குறாங்க. சைனாவில் போய் இருந்தப்போ எங்களால் சாப்பிடவே முடியல. அதான் அந்த ஊருக்காக கஸ்டம்ஸ் அந்த இதில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு பன்னு வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே என்னமோ இருக்குது. ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டோம். ஸோ அங்கே போனாலும் நூடுல்ஸ் இருக்குது. அப்போ உலகம் ஃபுல்லாக நூடுல்ஸ் இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க 2 மேடம்ஸ் கிட்ட நான் கேட்டேன். அவங்கள ஓகே சொன்னாங்க. இமிடியேட்டாக இதற்குண்டான ஏற்பாடை நாங்கள் பண்ணோம். மேனுஃபேக்சரிங்லேருந்து எல்லாமே ட்ரேடிங் வரைக்கும் நாங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இப்போது இந்த சமயம் இன்னொரு 10 நாளில் இந்த பொருள் லான்ச் ஆக போகிறது. இன்னும் இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே சாம்பிள்ஸ்லாம் நாங்கள் யாருக்கும் கொடுக்கல. லான்ச்சிங் அப்புறம் தான் எல்லாருக்குமே கொடுக்குறோம். நிச்சயமாக இந்த லோகோ லான்ச் பண்ணுற அன்னைக்கு எல்லாருக்குமே சாம்பிள்ஸ் நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம் சார். அவங்க கண்டிப்பாக வரவேற்பு இருக்குது சார். இப்போ மக்கள்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் பார்த்தா மரச்செக்கு பின்னாடி வந்துடுச்சு. அப்புறம் எல்லாம் செக்காயில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி திணை பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் இந்த சென்னை டு திண்டிவனம் ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இட்லியில் போட்டு திணை இட்லி, திணை தோசை, அதில் ஸ்பைருலினா தோசை, முருங்கா தோசை, இப்படிலாம் வர ஆரம்பிச்சிடுது எல்லாமே. மக்களுக்கு அவேர்னஸ். நாங்கள் பார்த்த ஹோட்டல்லாம் நல்லா ரஷ் இருக்கு, நல்லா சாப்பிட்றாங்க எல்லாம் அது. அதனால்
இந்த பொருள் வந்துட்டு ஈஸியாக மக்கள் மனசில் சென்றடைன்றது எங்களோட நம்பிக்கை. கண்டிப்பா இது வந்து புதுசு கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்மளோட வாழ்க்கையில பின்னாடி இருந்த பொருளை தான் திருப்பி நம்ம முன்னாடி கூட்டு வரும். புதுசா நான் புதுசா கண்டுபிடிச்சு நான் சொல்ற அளவுக்கு இந்த பொருள் கிடையாது. எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துதான் எல்லாம். அதை இப்போ புது டெக்னாலஜியில கொடுக்குறோம். முன்னெல்லாம் வீட்டில் களி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ போய் களி சாப்பிட முடியாது. அதுபோல களி தோசை, அது களி தோசைன்னு சொல்லுது, ராகி தோசைன்றாங்க, கம்பு தோசை அப்படின்றாங்க, முருங்காய் தோசை. முருங்காலெல்லாம் தோசை வருதா? முருங்கால நூடுல்ஸ் இருக்கு, நாங்கள் காட்டுறோம் எங்ககிட்ட முருங்காய் நூடுல்ஸ் இருக்கு, ஸ்பைரலினா நூடுல்ஸ் இருக்கு. ஸ்பைரலினா கடல் பாசி, கடல் பாசியில உங்களுக்கு நூடுல்ஸ் வர்றது பெரிய விஷயம். அது சாப்பிடும்போது உண்மையிலேயே உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கும். எல்லாம் எல்லா நூடுல்ஸுமே சப்புன்னு தான் இருக்கும். நீங்க வெளிநாட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டாலும் சரி, எல்லாமே சப்புன்னு தான் இருக்கும். ஏன்னா அது ஆர்டர்லெஸ், சுவை இல்லாத ஒரு பொருள் தான் அது. அந்த சுவை கூட்டுறதுக்காக உள்ள ஒரு சின்னதாக ஒரு பேக்கெட் வைக்கிறாங்க. அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் அது நூடுல்ஸ். வெறுமனே சாப்பிட முடியாது அது. ஸோ அது குழந்தைகளுக்கு டேஸ்டாக வருமா, ஒன்ஸ் அது சாப்பிட்டாங்கன்னா அவங்க அது சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் உண்டான சுவை தான் அந்த மசாலா கொடுக்கும். அந்த மசாலா கூட எல்லாமே நம்ம எல்லாம் சட்டப்படி அந்த ஃபுட்டு இதுலேருந்து நம்ம அங்கீகாரம் வாங்கி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால எக்ஸ்ட்ரா ஸ்பைசியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் உண்மையில அந்த குழந்தைக்கு என்னவோ, அந்த நூடுல்ஸ்க்கு என்னவோ அதுக்கு உண்டான பர்சன்டேஜில் தான் அது கூட ஒரு டேஸ்ட் ஒன்று அதுக்காக கொடுக்குறோம். அது சேர்த்து தான் சமைக்கணும் எல்லாம் கண்டிப்பாக சார். குழந்தைக்கு கொடுக்குற நூடுல்ஸ், நார்மல் நூடுல்ஸ் நீங்களே சொன்னீங்க. நார்மல் நூடுல்ஸ்ன்றது மைதா சம்பந்தப்பட்டது. இது திணை நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ். மைதா எப்படி வேணா உழைக்கலாம். பசங்க நீ சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வாயில இருந்து அப்படியே இழுப்பாங்க. எல்லாம் இதெல்லாம் மைதா தான். எல்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் இழுக்க முடியாது. மைதால, நார்மல் மைதால ஈவன் நீங்க 20 கிராம்ஸ் பேக் கூட கிடைக்கும். ஆனால் இதில் 180 கிராம்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது எப்படி வேணா வளைக்கலாம். மைதா ஆட்டோ தான், ஆட்டோ மாவு அது. இது அப்படி இல்லை. திணை எல்லாமே திணை பொருட்கள் தான் சேர்ந்து, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி போட்டு இது அந்த மாதிரி ஒரு ரப்பர் தன்மையெல்லாம் இதுல கிடையாது. இதுதான் உண்மையிலே ஃபுட்டு. இப்போதைக்கு நாங்கள் நூடுல்ஸ் இல்லாம பாஸ்தா கொடுக்குறோம். அப்புறம் பாஸ்தா, வெர்மிசெல்லி, சேவைன்றது நம்ம உப்புமாலாம் பண்ணுறோம் இல்லையா, சேமியாவில் உப்புமா பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ திணையில் பண்ண போகிறோம். அது இல்லாமல் எங்ககிட்ட மில்லட் குக்கீஸ் இருக்குது. அதுதான் எங்களுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு. நாங்கள் மில்லட் குக்கீஸில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மில்லட் பேக்ஸில் ஒரு 10 பிஸ்கெட் இருக்குன்னா, அந்த 10 பிஸ்கெட்டும் ஒரு சுவை மில்லட்லேயே. ஒன்று ஃபாக்ஸ் ஸ்டைலு, ஒன்று பேர்னியார்டு, ஒன்று பேர்லு, இது மாதிரி ஒவ்வொரு பிஸ்கட். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிஸ்கட்டை சாப்பிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய நாக்கு அடுத்த பிஸ்கட்டு போகும். நம்ம ஒரு சாதாரண பிஸ்கட்ல எல்லாம் இருக்கிற 10 பிஸ்கட்டும் ஒரே டேஸ்ட்ல இருக்கு. இதுல அப்படி இல்லை. ஒவ்வொரு பிஸ்கட்டும் ஒவ்வொரு டேஸ்ட்ல நாங்கள் வித்தியாசம் எதிர்க்கு யாரும் அந்த மாதிரி கொடுத்தது இல்லை. நாங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு பிஸ்கட்டும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. குக்கீஸ் எழுது போல எல்லாம் இயற்கை பொருள் தான். எல்லாம் கம்பு, கேழ்வரகு, திணை, அப்புறம் குதிரைவாளி. எனக்கு சார் இதுல ஆர்கானிக் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 100% ஆர்கானிக் யாரான்னு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியாவது ஒரு விதத்துல அது இன்ஆர்கானிக்கா ஆயிடும். ஆர்கானிக்ன்றது நிலத்துல இருந்து வருது. நிலம் ஆர்கானிக்கா? மேலே இருக்கிற பயிர் தான் ஆர்கானிக்னு சொல்றேன். மேலே கூட பயிர் கூட எங்கேருந்து பூமியில இருந்து எடுக்குது. நிலத்தை அப்போ ஒரு 10 அடிக்கு நீ ஆர்கானிக் சாயிலா இருந்ததுன்னா அது ஆர்கானிக் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்க எந்த நிலத்துல வச்சாலும் உங்களுக்கு ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடியே, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே, இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடியே, இல்லை 6 மாசம் முன்னாடி ஏற்கனவே உழவு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபெர்டிலைசர் போட்டு தான் நீங்க பயிர் விதைச்சிருப்பீங்க. அதே நிலத்துல தான் திருப்பி இதை போடுறீங்க. அப்போ எப்படி ஆர்கானிக்கா சொல்ல முடியும்? ஆர்கானிக் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அது லேப் ரிசல்ட் தான் சொல்லணும், அந்த ஆர்கானிக்கா இல்லையான்னு. சார் நீட்டாக பொறுத்தவரையில் எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறது தான். நாங்கள் எதுவுமே வெளியில எல்லாம் யாருக்கிட்டுமே நாங்கள் வாங்கலை. ஃபுல்லாகவே எங்களுடைய கம்பெனி மூலமா தயாரிக்கிற பொருட்கள் தான் எல்லாமே சார். நான் எக்ஸ் பேங்கர், 21 வருஷமா பேங்க்ல இருந்தேன். விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்துட்ட பிறகு நான் என்ன தொழில் செய்யறது அப்படின்னு நினைச்சேன். பேங்க் ஜாப்ன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஃபேன் கீழே உட்காந்துட்டு அப்படியே காலர் நனையாம வேர்க்காம அப்படியே ஏசியில் உட்காந்து செய்கிற வேலை. அதை விட்டுட்டு வெளியில் வந்த பிறகு என்ன செய்யுதுன்னு, அந்த மாதிரியான ஜாப் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல அப்போ வேலை விடும்போது. ஆனால் வாழ்க்கையில் இந்த இடைப்பட்ட காலத்து நிறைய படிப்பினைகளை கற்றுட்ட பிறகு சுய தொழில் தான் முக்கியம், பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன். யார்கிட்டையுமே நான் அடிமை இருக்க வேண்டியதில்லை.
நாம ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம், நாம ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம், நாம வந்து ஒரு உலகத்தில் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த நியூட்ராவை ஆரம்பித்தோம் சார். எங்ககிட்ட வந்துட்டு இப்போதைக்கு வந்து 2 ஸ்கீமில் நாங்கள் ஒன்று பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்னு பண்ணுறோம். எங்களுடைய ப்ராடக்டை வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 39 டிஸ்ட்ரிக்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலையை வந்துட்டு என்ன கேட்டாலும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ரீட்டைல் ட்ரேடு பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ 39 டிஸ்ட்ரிக்டை வந்துட்டு நம்ம கையில் எடுத்திருக்கோம். 39 டிஸ்ட்ரிக்டும் வந்துட்டு நம்மக்கிட்ட சேர்ந்துருக்காங்க. இது ஒரு சப்ஜெக்ட். இது இல்லாமல் வந்து இ-காமர்ஸ்லேயே நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் எப்படி அமேசானில் போட்ட உடனே உங்கள் வீட்டை தேடி வந்து உங்களுக்குலாம் பொருட்கள் வருதோ, அதே மாதிரி எங்களுடைய ஆப்பில் போயிட்டு நீங்கள் தட்டின உடனே இந்த பொருள் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்கள் வீட்டை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நான் அதுக்காக விளம்பரம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஜிட்டல் ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுறோம். டிஜிட்டல் ப்ரொமோஷன் அதுக்கும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் வந்து பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆப்பை நீங்கள் கொடுத்து எங்களை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் உங்கள் வீடு தேடி வரணும். ஒரு பேப்பர்லேயும் நாங்கள் 25 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு எங்களுடைய எய்ம், எங்களுடைய கோல் 100 கோடியை தொட்டு பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. நன்றி.